இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களை சுமக்க, உங்களை தாங்க, உங்களை நடத்த ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட அவர் தயங்குவதே கிடையாது. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். நம்பி இன்றைய காரிய கடமைகளை துவக்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். இந்த காலை துவக்கமே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்பா, இன்னைக்கு உங்க லைஃப்ல செய்யக்கூடிய காரியங்கள் பெருசா இருக்க போது, கிராண்டா இருக்க போது, பிராண்டா இருக்க போது, பிரம்மாண்டமா இருக்க போது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தின் சமாதானம், நிம்மதி, நிறைவு உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் நல்வாழ்வுகளையும் கர்த்தர் தாமே சிறக்க பண்ணுவாராக, செழிக்க பண்ணுவாராக, மேன்மைப்படுத்தி கனம் பெற்று நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய சகாயத்தின் கரங்கள் உங்களோடு கூடவே இருப்பதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண பிரச்சனையா அது இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு மனுஷனுக்கு. இப்போ அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களையும் பணக்காரர்களாக்கக்கூடிய ஒரு பிளான் இருக்கு. எங்க இருக்கு? பிளானட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்லாம் இந்த பிளானட்ல இருக்கு பார்த்தீங்களா, கோள்கள். அங்க இந்த சயின்டிஸ்ட், அதாவது இந்த நாசா விஞ்ஞானிகள், அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கோள்கள்ல பல ரகமான உலோகங்கள் இருக்கின்றது. அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது வெறும் உலோகங்கள் அல்ல, பியூர் கோல்டு இருக்கான். பியூர் கோல்டு அங்க இருக்கான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வருகிற ஆண்டுகளிலே நாங்கள் அதை பூமிக்கு கொண்டு வருவோம், எடுத்துட்டு வந்து உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய 800 கோடி மக்களையும் நாங்க பணக்காரர்களாக்க போகிறோம் அப்படின்னு சமீபத்துல ஒரு அறிக்கை அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு அநேக மக்கள் மகிழ்ந்து கொண்டாடி, வா, இங்க உலகமே பணக்கார நாடாக போகுது, இங்க பண பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, இது சாத்தியமாக போகுது, இது நடைமுறைப்படுத்தப்பட போகுதுன்னு ஒரு கூட்டம் கொண்டாடிட்டு இருக்குங்க. ஓகே, ரைட். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் நமக்கு தெரியல, பட் இது ஒரு அறிக்கை. நல்லா கவனிப்போம். ஒரு மனுஷனே எப்படி ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனுடைய பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு, ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் அவன் சொல்றான். ஆனா அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்கு. ஓகே, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஏழ்மையையும், தரித்திரத்தையும், பண பிரச்சனையினுடைய எல்லா விதமான அந்த அகோர நிலைகளையும் மாற்றுவதற்கு எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை செஞ்சிருக்காருங்க. அதை நம்புறதுக்கு இன்னைக்கு மனிதர்களுக்கு மனமே இல்லாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. படைச்ச தெய்வம் தரித்திரமானவர் அல்ல, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், பணக்காரர். ஆனா அவர் என்ன ஆனாரா? ஏழ்மை கோலத்தை தரித்துக் கொண்டார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கும் பொழுது ஏழ்மையானார், ஏழையானார். ஏனானார்? நம்புகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு பொய்யுரையாத சத்திய தேவனுடைய வாக்குதை சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷங்க சொல்றாங்க, மார்ஸ்ல போயிட்டு, ஜூபிட்டர்ல போயிட்டு, அந்த பிளானட்ல போயிட்டு, அந்த உலோகம் என்ற கோல்டை கொண்டு வந்து உங்களெல்லாம் பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே.
ஆனா இன்னைக்கு இந்த காலையில மனுஷனுடைய வார்த்தையை அல்ல, மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, பொய் சொல்ல தெரியாத, பொய்யுரையாத படைத்த தேவனுடைய வார்த்தையை தயவு செய்து நம்புங்கள். உங்கள் பண பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தேவன் இன்றைக்கு ஏற்படுத்துவார். உங்கள் பொருளாதார தாழ்ச்சிகள் மாறும். நம்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்றவங்களுக்கு ஆண்டவர் பணத்தை, செல்வத்தை, செல்வ திரட்சிகளை, ஐஸ்வர்யத்தை பெருக பண்றவரா இருக்கிறாராம். அதிகமாகுங்க. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்களா, நான் தெளிவா சொல்லட்டுமா? அப்பா உங்க மேல பண மழைய பொழிய பண்றார். உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கணக்கு எழுதி பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குங்களா? இல்ல, எழுதி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தினமும் ஒவ்வொரு நாளும் உங்க வரவையும் எழுதுங்க, உங்க செலவையும் எழுதுங்க. அந்த மாசம் முடிவுல நீங்க டோட்டல் பண்ணி பாருங்க, வரவை விட அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க வரவை விட அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க. எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் அதை உங்களுக்கு தந்திருப்பாருங்க. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தருகிறார். ஆகவே பண பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி மன உளைச்சலுக்குள்ளாய் சென்று உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை திட்டிக்கிட்டு, உங்க மனைவியை திட்டிக்கிட்டு, இல்லை நீங்க உங்க புருஷனை திட்டிக்கிட்டு, அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டு, பணத்தின் நிமித்தம் சோர்வடைஞ்சி, பணத்தின் நிமித்தம் மனம் உடைஞ்சி, தயவு செய்து அந்த எல்லைக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கண்டதை நம்புறவன் செழிப்பான் பைபிள்ல சொல்லல. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் கண்டதையெல்லாம் நம்புவேன், இன்னும் செழிப்பே வரலன்னா சாத்தியம் இல்லை. கர்த்தரை நம்புங்க. என் கர்த்தர் என்னன்னு நம்பணும்? கர்த்தரை நம்புறவன் செழிப்பானா என்ன நம்பணும்? கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவாருன்னு நம்புங்க. கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு இந்த காலையில நம்புங்க. இந்த 26ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வியாழக்கிழமை இந்த காலையில தயவு செய்து நம்புங்க, என் கடன் பாரங்கள் எல்லாம் அடைக்கப்படும். நான் கடன் வாங்காதிருப்பேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்பதை ஆழமாய் நம்பு கர்த்தருடைய பிள்ளையே. கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார் என்று நம்புங்கள். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை காண்பீர்கள். அதற்கான ஒரு கிரயத்தை சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அதை நம்புங்கள். அவர் செய்த செயலை, கிரியையை நம்புங்கள். பிழைப்பீர்கள், பெருகுவீர்கள். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பணத்தையும் செல்வத்தையும் பொருள் வளங்களையும் உங்கள் வாழ்வில் பெருக பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் அழைத்த அனைவரும் எங்கிருந்து அழைத்தார்னா, குப்பையிலிருந்து, தூசிலிருந்து, ஏழ்மையிலிருந்து அழைக்கப்பட்ட பிறகு அவங்க அப்படி இல்லைங்க. வர வர விருத்தி அடைந்தார்கள், வர வர செழிப்படைந்தார்கள், வர வர பெரியவனானார்கள், வர வர பெருக்கத்தின் எல்லைக்கு உச்சிக்கு சென்றார்கள். இன்னைக்கு கர்த்தர் அதுதான் உங்களுக்கு வாக்கா கொடுக்கிறாரு. நம்புறீங்களா? ஆழமா நம்புங்க, விசுவாசிங்க. நம்புறதுனா என்னங்க? நம்புறதுனா என்னங்க? விசுவாசிக்கிறதுனா என்னங்க? வரட்டும், கண்ணில் பார்க்கிறேன், அதுக்கப்புறம் நான் நம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விசுவாசிச்சுக்கிறேன். அது நம்பிக்கை இல்லை. காணப்படாதவைகளை நிச்சயம் கண்ணால பார்க்கல, ஸ்ட்ராங்கா நம்புறேன். கர்த்தர் பெருக பண்ணுவார், கர்த்தர் செழிக்க பண்ணுவார், கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். உறுதியா நம்புங்க, ஸ்ட்ராங்கா நம்புங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய செல்வ திரட்சிக்காக, உங்கள் கடன் பாரங்கள் அடைக்கப்படுவதற்காக, செல்வ வளமுள்ள வாழ்வு பெற்று நீங்கள் சம்பூர்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்திருப்பதற்காக இன்னைக்கு விசேஷமா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி நாகராஜன் மற்றும் அன்பான பிள்ளைகள் ஆர் கேப்ரியேல் மற்றும் ஹெலினா மற்றும் நிஹாரிகா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை கடன் பாரத்தில் சிக்கப்பட்டு மாதந்தோறும் இஎம்ஐ கட்டி 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 இன்னும் அதுல இருந்து மீள முடியாத ஒரு துயரத்தில் இருக்கின்ற பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டு பொருளாதார தாட்சிகள்,
ஏழ்மை நிலைகள், பணப்பிரச்சனையே பிரதான பிரச்சனை என்ற ஒரு மிகப்பெரிய வலி, பார, அழுத்த சுமையோடு உடைய பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்கும் கரங்கள், தூக்கும் கரங்கள், தாங்கும் கரங்கள், தேற்றும் கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டும் என நான் ஜெபிக்கின்றேன் தகப்பனே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே தேவரீர் கரம் நீட்டி உம்முடைய பிள்ளைகளுடைய ஏழ்மை நிலைமைகளை மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் இந்த நாளில் வர்ஷிக்க பண்ணுவீராக. நீங்கள் அநேக தேசங்களுக்கு கொடுப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வ திரட்சிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து செடிக்க, பழுக, பெருக, விருத்தி அடைய செய்திருள்ள வேண்டும் என தேவனே உம்முடைய உகந்த நாமத்தின் மகிமைக்காக உத்தம கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாக தகப்பனே, பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தேவரீர் வலக்கரம் நீட்டி உடைய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு நீர் ஆஸ்வதித்து கனப்படுத்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.